எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு தக்காளி மோர் கறி எப்படி வைக்கலான்னு தான் நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. ரொம்ப சிம்பிளாக இருக்கிற, ரொம்ப ஈஸியாக செஞ்செடுக்க முடியற, டேஸ்டியாக இருக்கிற ஒரு கறியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். குக்கரில் தான் வேக வைக்கிறது. 2 தக்காளி நல்லா பழுத்து புளிப்பாக இருக்கிற தக்காளி கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. 4 to 5 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 1 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றினதுக்கு அப்புறம் நம்ம இது வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து மேஷ் ஆகணும். அதுக்கு எவ்வளோ விசில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறம் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு. அரைக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 4 to 5 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கறியில் ஊற்றுறதுக்காக 1/2 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அதிலிருந்து கொஞ்சம் இந்த தேங்காய்க்குள்ளே ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம், டேஸ்ட்டு கம்மியாகும். இந்த தயிர் ஊற்றியே அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி அதுக்குள்ளே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி இதில் இருக்கணும். அப்போ தான் நம்ம கறிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இருந்தால் நல்லா கட்டியாக போயிடும். இதுக்குள்ளே தேங்காய் அரைச்சது ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கூடவே பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தயிர் கூடி ஊற்றிக்கோங்க. தயிர் மிக்சியில் பிளெண்ட் பண்ணும்போது தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இந்த கறி ஆல்ரெடி தண்ணி மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. தக்காளி பெரிய பெரிய பீஸாக அப்படியே இருக்காமல் வெந்து இது கூட ஃபுல்லாக கலரும் போது தான் இந்த கறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். உப்பு கம்மியாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துருக்கு. நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ இது தாளிக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 4-5 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ மட்டும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி எடுத்து வச்சிருக்கிற மோர் இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இதில் தேங்காய் மட்டும்தான் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. சூடாக இருக்கிற தக்காளிக்குள்ளே ஊற்றும் போதே பாதி வெந்திருக்கும். மிச்சம் இந்த கடாய்க்குள்ளே ஊற்றி 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணும்போதே வெந்திருக்கும். தேங்காய் வேகிறதுக்கு அவ்வளோ டைம் போதும். நல்லா கலக்கி விட்டு நல்லா சூடாய் ஆவி வர ஆரம்பிக்கும் போது, இல்லை கொதிக்க ஆரம்பிக்கும் போதே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தக்காளி மோர் கறி ரெடியாக இருக்குது. சாதம் கூட சாப்பிட்றதுக்கு தான் இது சூப்பராக இருக்கும். நான் வெஜிடேரியன்ஸுக்கு இது கூட ஒரு ஃபிஷ் ஃப்ரை கூட சேர்த்து சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன்ஸுக்கு காரமாக இருக்கிற கத்திரிக்காய் ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை இதெல்லாம் இது கூட சூப்பராக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.